ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய விமானப்படை உலகின் 4வது மிகப்பெரிய விமானப்படை. இந்திய விமானப்படையில Su-30 MKI, மிராஜ் 2000, ஜாகுவார், ரஃபேல், தேஜஸ் போன்ற பல்வேறு விதமான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை இந்தியா அதிக அளவுல வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. விமானப்படை எவ்வளவு அதிகமான விமானங்களை வச்சிருந்தாலும் அந்த விமானத்துல பயன்படுத்தக்கூடிய மிசைல்ஸ், பாம் போன்றவைதான் விமானத்தோட தாக்கும் திறனை நிர்ணயிக்கும். யுத்த நேரத்துல இது போன்ற மிசைல்கள் அதிக எண்ணிக்கையில இந்திய விமானப்படைக்கு தேவைப்படும். தற்போதைய நிலையில இந்தியா பெருமளவுல ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களை வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில DRDO நிறுவனம் 2 மிசைல்களை இந்திய விமானப்படைக்காக உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள் மட்டும் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையோட தாக்கும் திறனை இந்த 2 மிசைல்களும் மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தன்னுடைய விமானப்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன மிசைல்களை உள்நாட்டுல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அந்த மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில இந்திய விமானப்படையில உள்ள விமானங்கள்ல ரஷ்ய தயாரிப்பு R-77 ஏர் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பு மிட்டியார் மிசைல்கள் தான் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. அதுவும் தொலை தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்குவதற்கு ஐரோப்பிய தயாரிப்பு மிட்டியார் மிசைல்களை தான் இந்தியா நம்பி இருக்காங்க. இந்த மிசைல்கள் ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களோட விலை மிகவும் அதிகம். அதனால உள்நாட்டிலே ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்ய முடிவு செய்து இந்தியா அஸ்த்ரா மிசைல்களை தற்போது டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் PL-15 அப்படிங்கிற ஒரு ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்துறாங்க. இந்த மிசைல் ஒரு சீன தயாரிப்பு மிசைல். PL-15 மிசைல்னால 200 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டை மேக் 4 வேகத்துல பறந்து சென்று தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று தாக்குதல் நடத்தும். இந்த மிசைலோட கேப்பபிலிட்டி சீனா சொல்ற மாதிரி 100% நம்ப முடியாது. இருந்தாலும் PL-15 ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் தான். அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்திய விமானப்படைக்கு எதிரா இந்த PL-15 மிசைலை பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படையினர் பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதிக ரேஞ்ச் கொண்ட ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தும் பொழுது எதிரி விமானம் தொலை தூரத்தில் இருக்கும் பொழுதே மிசைல்களை ஏவி தாக்கி அளிக்க முடியும். அதுதான் பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படையோட இந்த அட்வான்டேஜை சமாளிப்பதற்கு அஸ்த்ரா மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுல அஸ்த்ரா MK-1 மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து Su-30 MKI மற்றும் தேஜஸ் விமானத்துல இந்தியா இணைச்சிருக்காங்க. அஸ்த்ரா MK-1 மிசைல்னால அதிகபட்சமா 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆனாலும் இந்த மிசைல் சீனாவின் PL-15 மிசைலோட குறைந்த தாக்குதல் வரம்பு கொண்டது. இதற்காக இந்தியா புதிதாக அஸ்த்ரா MK-2 அப்படிங்கிற ஒரு மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைலும் ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் தான். அஸ்த்ரா MK-2 மிசைல இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்தியா சோதிக்க இருக்காங்க. அஸ்த்ரா MK-2 மிசைல்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல இந்தியா வெற்றிகரமா சோதித்து இந்திய படையில் இணைச்சாங்கன்னா இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவின் நட்பு நாடுகளுக்கு இந்த மிசைல விற்பனை செய்வதற்கும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து DRDO நிறுவனம் சீனாவின் PL-15 மிசைல்களை தோற்கடிப்பதற்காக உருவாக்கி இருக்க மிசைல் தான் அஸ்த்ரா MK-3. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா MK-3 மிசைல்னால ரீஃபியூலர் விமானங்கள், அவாக்ஸ் விமானம், ஃபைட்டர் ஜெட் விமானம், ட்ரோன்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். அஸ்த்ரா
அஸ்த்ரா MK3 மிசைலுக்காக இந்தியா சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தோட சோதனைய 2023ல வெற்றிகரமா இந்தியா சோதிச்சாங்க. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது அந்த தொழில்நுட்பத்தை இந்தியாவும் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்ஸ் பிரத்யேகமா சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைக்கு எதிரா இந்தியா உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தயாரிக்கும் இந்த 3 வேரியன்ட் அஸ்த்ரா மிசைல்கள்னால அதிகபட்சமா 66,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா மிசைலோட வேகம் சீனாவின் PL-15 மிசைலை விட அதிகமாயிருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அஸ்த்ரா மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோ பேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் மிகோஸ் அப்டேட் வயா டேட்டா லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் இந்த மிசைல்ல இருக்கு. இதனால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்கி அளிக்கும். அஸ்த்ரா மிசைல்களை இந்தியா தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள பல்வேறு விமானங்கள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. Su-30 MKI, MiG-29K, Tejas MK2, AMCA, ரஃபேல் போன்ற பல விமானங்கள்ல இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஒரு அஸ்த்ரா மிசைல உருவாக்குறதுக்கு 7 இருந்து 8 கோடி ரூபாய் ஆகுது. இந்த விலையை பொறுத்தமட்டில் ரொம்பவும் கம்மி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தற்போது இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தி வரும் ஒரு மிட்டியார் மிசைலோட விலை 25 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 3 மடங்கு விலை அதிகமா மிட்டியார் மிசைல்கள் இருக்கு. இதனால ஒரு யுத்த நேரத்துல மிட்டியார் மிசைல்கள் அதிகமா தேவைப்பட்டால் இந்தியாவுக்கு அதிக செலவினம் வைக்கும். இதன் காரணமாக தான் உள்நாட்டிலே இந்த அஸ்த்ரா சீரியஸ் ஆஃப் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தயாரிக்கும் இரண்டாவது மிசைல் ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல். இந்த ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல பிரத்யேகமா எதிரிகளோட பதுங்கு குழிகள், ரடார் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க் போன்ற டார்கெட்டுகளை தாக்குவதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல்கள் வானில் இருந்து தரை இலக்குகளை தாக்குவதற்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு. ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் பிரத்யேகமா சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் ஆபரேஷனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் யுத்தத்தோட தொடக்கத்துல நடத்தக்கூடிய ஒரு ஆபரேஷன். அதாவது ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சுக்கு அருகில் செல்லாமலே தொலை தூரத்துல இருந்து எதிரிகளோட ரடார் சிஸ்டம் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதுதான் இந்த சிட் ஆபரேஷன். இந்தியா 3 விதமான ருத்ரம் மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. இதுல ருத்ரம் 1 மிசைல்னால அதிகபட்சமா 150 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ருத்ரம் 2 மிசைல்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ருத்ரம் 3 மிசைல்னால 550 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 55 கிலோகிராம்ல இருந்து அதிகபட்சமா 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ருத்ரம் மிசைல்களோட சிறப்பு அம்சமே மிசைலோட வேகம்தான். இந்த மிசைல்னால மாக் 5.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 5.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இப்படி ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குறதுனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. இதனால எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிக எளிதா இந்த ருத்ரம் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கி அழித்த பிறகு மற்ற விமானங்களை பயன்படுத்தி மிக எளிதா எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். ருத்ரம் 2 மிசைல 2 விதமா தயாரிக்கிறாங்க. அதுல முதல் வேரியன்ட் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பிரத்யேகமா எதிரிகளோட ரடார் சிஸ்டம் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பதற்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது வேரியன்ட் ஏர் டு கிரவுண்ட் மிசைல். இது பிரத்யேகமா எதிரிகளோட பதுங்கு குழிகள், விமான ஓடுதளங்கள் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ருத்ரம் மிசைல்ல IIR ஹோமிங், இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் பாசிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் இருக்கு. இதனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்களை பிரத்யேகமா எதிரிகளோட பங்கர்கள், விமான தளங்கள், ஆயுத கிடங்குகள், விமானங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஏர்கிராப்ட் ஹேங்கர்கள் போன்ற பல இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்த முடியும். இந்த மிசைல ஆன்டி ரேடியேஷன் மிசைலா பயன்படுத்தும் பொழுது எதிரிகளோட ரடார் சிஸ்டத்தில் இருந்து வரக்கூடிய
ரடார் வேவ்ஸ் கண்டுபிடித்து அது எந்த இடத்துல இருந்து வருதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டத்தை இந்த மிசைல்கள் தாக்கி அளிக்கும். இந்த ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல 2022 மற்றும் 2023 வெற்றிகரமா இந்தியா நடத்தி இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்த மிசைல்கள் இந்திய விமானப்படை விமானங்கள்ல அதிக அளவுல இணைக்கப்படும். இந்த மிசைலோட சிறப்பு அம்சமே அதிக எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று தாக்குவதுதான். ருத்ரம் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 5 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 5 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல Mi-29 UPG, டசால்ட் மிராஜ் 2000, ஸ்பைஸ்கேட் ஜாகுவார், Su-30 MKI, தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, ஆம்கா டெட்பஃப் போன்ற பல விமானங்களை இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது Su-30 MKI போர் விமானத்துல மட்டும் இணைக்கப்பட்டிருக்கு. அஸ்த்ரா மற்றும் ருத்ரம் மிசைல்கள் இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்பட்டால் இந்திய விமானப்படையோட தாக்கும் திறன் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மிசைலுக்காக வெளிநாடுகளை நம்பி இந்தியா இனி இருக்க வேண்டாம். இந்த அஸ்த்ரா மற்றும் ருத்ரம் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைச்சாங்கன்னா ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை பயன்படுத்தக்கூடிய பல நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய மிசைல்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை பயன்படுத்தி இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதியிலையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இதன் காரணமாக தான் அஸ்த்ரா மற்றும் ருத்ரம் சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.